சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டை வந்து ஜப்தி பண்ணதா ஒரு நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மிகப்பெரிய லெஜண்ட். ஸோ அவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்ணப்படுது. எதனால ஏன் இருக்கும்? பிஸ்னஸில் வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்து ஏதோ ஒரு அவங்க சொத்தை அடமானம் வச்சு தான் வந்து கடன் கிடைக்கும். வெதர் இட் இஸ் பேங்க் ஆர் இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ். சினிமாவில் முக்கால்வாசி வந்து எல்லாருமே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் தான் போவாங்க. 4 வட்டி 5 வட்டி. ஃபிலிம் ஃபைனான்ஸோட வட்டி வந்து பயங்கர வட்டி. சிவாஜி அவங்க வீட்டில் வந்து எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். மார்னிங் லஞ்சுக்கோ டிஃபனுக்கு ஆயிடுச்சு, ஃபர்கெட் தட். பட் வந்து அப்போவும் எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னா சிவாஜி கஞ்சன் இப்படி அப்படி. அப்போ வந்து இந்த பேங்க்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்க வீடை கிளப்ப அடமானம் வைக்கிறோம். ஆனால் இந்த சிச்சுவேஷன் இந்த பையன் வந்துட்டு வீடு அடமானம் வைக்கல. இது வந்து மக்கள் தான் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஹைகோர்ட் கூட எதுக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தது எனக்கு தெரியாது. இந்த வீடு ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு அந்த பங்கு இருக்குதான்னு தெரியாது. இப்போ என் வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு என் பையனுக்கு பங்கு இருக்குதான்னு உங்களுக்கு தெரியாது. அது பங்கு இருக்குதா இல்லை அதை தெரியாமல் நிறைய பேர் வந்து ஐயோ வீடு இது ரஜினிகாந்த் வந்து செய்ய போகிறாரு. வணக்கம். வணக்கம். சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டை வந்து ஜப்தி பண்ணதா ஒரு நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மிகப்பெரிய லெஜண்ட். ஸோ அவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜப்தி பண்ணப்படுது. எதனால் ஏன் இருக்கும்? ஏன்னா வந்து அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. ஸோ அந்த லெகசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இதை பார்க்குறாங்க. ஸோ எதனால் ஜப்தி ஆச்சு? ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்கள் இது வந்து ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் வந்துட்டு இது வந்து எல்லாத்துக்குமே நடக்குது. பிஸ்னஸில் வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்து ஏதோ ஒரு அவங்க சொத்தை அடமானம் வச்சு தான் வந்து கடன் கிடைக்கும். வெதர் இட் இஸ் பேங்க் ஆர் இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ். சினிமாவில் முக்கால்வாசி வந்து எல்லாருமே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் தான் போவாங்க. 4 வட்டி 5 வட்டி. ஃபிலிம் ஃபைனான்ஸோட வட்டி வந்து பயங்கர வட்டி. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ராம்குமாரோட பையன் வந்து ஒரு சினிமா எடுத்திருக்காரு. இந்த விஷால யாரோ ஒருத்தர் வச்சு இந்த பையனோட அது இந்த ஒரு 4-5 வருஷமாக அவரால் அதை விற்க முடியல. அப்போ வந்து அந்த வாங்கின கடன் வட்டிக்கு ஏறிட்டு இருக்குது. விற்காததால அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பேர்பட்ட ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் வந்துட்டு என்ன ஒரே ஒரு இதுனா இந்த ஒவ்வொரு ஊடகங்களையும் அவங்க வந்துட்டு அப்படி கொச்சப்படுத்தி என்னமோ அவங்க தான் அங்கே போய் பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. நான் இந்த இதே உங்களுக்கு எதுக்கு நான் செய்கிறேன்னா, நான் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் நான் வந்து சிவாஜி அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். தட் இஸ் 1990 காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஆட்சி நடத்தும் போது எங்கள் கட்சியில் இந்த ஆரிஃப் முகமது கான் சொல்லிட்டு அப்போ ஏவியேஷன் மினிஸ்டர், இப்போ ரீசெண்டாக அவர் வந்து கவர்னராக இருந்தார் கேரளாவில். இப்போ இல்லை, அவரும் அவங்க ஒய்ஃபும் நானும் எங்கள் கட்சியில் இருக்க ஒரு சிலரும் வந்துட்டு சிவாஜி அவங்க வீட்டில் வந்து எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். மார்னிங் லஞ்சுக்கோ டிஃபனுக்கு ஆயிடுச்சு, ஃபர்கெட் தட். பட் வந்து அப்போவும் எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னா சிவாஜி கஞ்சன் இப்படி அப்படி. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு என்ன வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களோ அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த ஒரு தட் இஸ் எல்லாத்துக்கிட்ட அந்த இது வராது. ஒரு சிலர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அது வந்து என்டிஆர் வீட்டில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சென்னா ரெட்டி வீட்டில் பார்த்துருக்கேன், ஆமாம் சிவாஜி வீட்டில். ஆனால் வெளியே இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க. அதே நிறைய பேர் வந்துட்டு அங்கே உள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அது தவறு. வந்துட்டு பிஸ்னஸில் எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் வந்து இந்த காலகட்டத்துக்கு குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அனுபவம் இருக்கிறது இல்லை. அவங்க வந்து எப்படியோ ஒரு தப்பு கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே வரும். உங்களுக்கு வரும், எனக்கும் வந்திருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, பிகாஸ் அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்ததால் அதை வந்து பூதாகாரமாக ஒவ்வொருத்தரும் என்னமோ பெரிய அவங்க தான் உள்ளார போய் பார்த்த மாதிரி இப்படி அப்படி. அப்போ நேற்று இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடம். ஏன்னா எனக்கு வந்து சிவாஜியோட குடும்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட். அப்போ அவங்க இல்லை நான் இதை சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அப்போ அவங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஃபீல் பண்ணி சொன்னேன், ஏம்மா இப்படி ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். எனக்கு வந்து கண் கலங்கிட்டேன். ஏன்னா அந்த ஒரு வீடு அதோட சென்டிமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த காலகட்ட குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் நான்லாம் பழைய காலகட்டத்துக்கு எனக்கு வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா சொத்தை விற்று நம்ம சோறு திங்கணும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை இவங்க எல்லாரும் பேசுறது போய் இது வந்துட்டு இல்லை, பட் கடன் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரி பூதாகரமாக ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த பையன் வந்து இந்த ராம்குமாருக்கு ஸ்ரீபிரியா இதுக்கு குழந்தை இப்படி அப்படி எதோ ரபிஷ் பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. எஸ், அவங்களுக்கு கடன் இருக்கிறது தான். இது எல்லா வீட்லேயும் எல்லா பிஸ்னஸ்ஸு, சின்ன பிஸ்னஸில் பெரிய பிஸ்னஸ் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த என்ன ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, இந்த பேங்க்ஸு
எப்போவுமே நம்ம எல்லாம் லோனுக்கு போனான்னா நம்ம ஒரு விவசாய லேண்டோ இல்லாட்டி ஒரு சைட்டு கொடுத்தானா அதை எடுத்துக்க மாட்டான். இது வந்து நான் ஏன் இது ரொம்ப முக்கியமாக இது பேச சொல்கிறேன்னா, அப்போ வந்து இந்த பேங்க்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்க வீடை கிளப்ப அடமானம் வைக்கிறோம். ஆனால் இந்த சுச்சுவேஷன் இந்த பையன் வந்துட்டு வீடு அடமானம் வைக்கல. இது வந்து மக்கள் தான் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஹைகோர்ட் கூட எதுக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த வீடு ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு அந்த பங்கு இருக்குதான்னு தெரியாது. இப்போ என் வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு என் பையனுக்கு பங்கு இருக்குதான்னு தான் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பங்கு இருக்குதா இல்லையா அதை தெரியாமல் நிறைய பேர் வந்து ஐயோ வீடு இது ரஜினிகாந்த் வந்து செய்ய போகிறாரு, அதெல்லாம் வந்துட்டு இது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும், எல்லாத்துக்குமே வரும். ஆனால் இது வந்துட்டு ஒரு லெஜெண்டோட வீடு. அந்த வீடு வந்து அந்த டி நகர்லேயே இல்லாட்டி தமிழ்நாட்டிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்பெஷல் ஹவுஸ். ஓகே, ஏன்னா ஐ டூ ஃபீல் எனக்கு என்னென்ன கஷ்டம் வந்ததுன்னா நம்மளும் அந்த வீட்டில் போய் ஒரு நாள் சாப்பிட்ருக்கோம். நான் கடவுள் என்ன வேண்டிட்டேன்னா கடவுளே யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள காப்பாற்றணும், ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க 9 கோடி கடன் இருக்குது, ஒருத்தர் 13 கோடி இருக்குது சொல்கிறாங்க. வெவ்வேறு இதை வந்து நம்ம தேவையில்லாமல் ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரே ஒரு இது என்ன நினைக்கலான்னா ஐயோ சிவாஜி ஒரு பெரிய நடிகர், தட் இஸ் ஒரு லெஜெண்டரி நடிகர். ஓகே, உலகத்திலேயே ஒரு அவர் வந்து ஒரு தாதா பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஒரு நிறைய பேருக்கு வந்து அவர் ஒரு என்ன சொல்ற ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் ஒரு பெரிய குரு மாதிரி. அப்போ வந்து அவர் வீடு அப்படி போகும்போது நம்ம வந்துட்டு அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கணும், ஐயோ அந்த குடும்பம் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். ஆனால் நிறைய பேர் என்ன போய் அங்கே உள்ளார போய் பார்த்த மாதிரி இதை மாதிரி அவங்க இப்படி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்றாங்க, அவங்க இஷ்டம். இப்போ வந்து நிஜமாவே அவங்க வீட்டில் சாப்பாடு நல்லா இருக்கும், அது அவங்க இஷ்டங்க, அவங்க சாப்பிட்டோம். இது நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பிரபு வந்து ஒரு தடவை இந்த கே வாசு படம் வந்து இந்த எம்ஏஎம் ராமசாமி வீட்டில் இருந்த செட்டிநாடு பேலஸ் வந்து அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு போனப்போ அன்றைக்கி வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஏதோ ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன்னால் ஐ திங்க் இட் வாஸ் தமிழ் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பிரபு சொன்னார் நீங்களாம் சாப்பிடுங்க வாங்க. அவருக்கு பெரிய டிஃபன் கேரியர், அந்த மனசு இருக்கணுங்க. எல்லாத்துக்குமே அந்த மனசு வராது அந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்கு. ஆகிய நான் என்ன நினச்சேன், நம்ம அவங்க வீட்டு சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்ருக்கோம், நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொச்சப்படுத்தக்கூடாது. நான் என்னோடய வேண்டுகோள் த்ரூ யோர் இன்டர்வியூ த்ரூ யோர் இது சேனல் வந்து இந்த ஊடக நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து என்னமோ போய் அவங்க தான் அங்கே உட்காந்து பார்த்த மாதிரி கண்டது பேசுகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை என்ன ஆச்சு, எஸ் பிஸ்னஸ் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே இந்த சிச்சுவேஷன் வரும். ஓகே, அதனால வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அந்த பையன் பெண்களோட சுற்றிட்டு இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டா, நீ போய் பார்த்தியா ஏன் அந்த பையன் சுற்றுனது வச்சுனது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இது வந்து அவங்களோட சௌகரியம் ஏதோ ஒன்று. ஆனால் நம்ம ஆஸ் people who like சிவாஜி as an actor நம்ம வந்து அவங்களுக்காக ஐயோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக பர்சனல்ன்றதை தாண்டி இந்த விஷயம் பேசப்பட்டது அப்படின்றது வந்து உண்மைதான். ஏன் பேசப்படுதுன்னா சிவாஜி கணேசன் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நடிகர்ன்றப்போ அவருடைய லெகசியை வந்து காப்பாற்றியிருக்கலாம். அவர் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஐடலாகவே இருந்தார். அந்த ஐடல் அந்த லெகசியை வந்து அப்படியே விட்டுருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து அவரோட பேருக்கு வந்து ஒரு கலங்க ஏற்படுத்துற மாதிரி விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவரே ஒரு நாள் சொன்னாராம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, கீதா எனக்கு 1000 ரூபாய் யாருன்னா கொடுத்தா அதுக்கு எனக்கு என்ன தெரியாது கீதா, என் தம்பி சண்முகம் இருக்குது மட்டும் சண்முகம் தங்கவேலு யாரோ அவங்க 2 brothers ஒருத்தர் தான் எல்லாமே கவனிச்சார். அவரோட கால் ஷீட்டு பணம் கீனம் சிவாஜிக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த சொத்தை வாங்கியிருக்காங்க எந்த சொத்து வாங்கலன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்போ அவர் வந்துட்டு சொன்னார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த சினிமான்ட்டு இல்லை ஈவன் பிஸ்னஸில் இப்போ எங்கள் கோயம்புத்தூர்லேயே நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவங்க வருங்கால வாரிசுகளை வந்து ட்ரெயின் அப் பண்ணுறதில்லை. ஓகே, தட் இஸ் ட்ரெயின் அப் பண்ணணும். என்னென்னா அவங்க வந்து அந்த சிவாஜியோட லைன் லைட்லேயே வாழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சடனாக அவர் இல்லாதப்போ இவங்க வந்து வாழ்க்கையை போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து லைஃப்னா என்னன்னு தெரியல, பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியல. அது வந்து முன்னோர்களோட தவறும் இருக்கிறது. வந்துட்டு நானே உட்காந்து சம்பாதிச்ச பிள்ளைங்களை வச்சு நீ வராத நீ வரா, அப்போ அந்த குழந்தை நாளைக்கு செத்தப்பட்டு நான் வந்து எங்கே சொத்து இருக்குது என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது வந்து நிறைய எங்கள் வீட்டிலே அதை நடந்துருக்குதுங்க. அதனால இது வந்துட்டு அந்த முன்னோர்கள் வந்து இந்த தவறுகள் பண்ணுறாங்க.
ரெண்டாவது வந்து இந்த சொத்தை எப்படி பிரித்து யார் யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியும் செய்யணும். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்ம 100 வருஷம் வாழுவோம், நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தவறுகள் செய்கிறாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த வீடு காப்பாற்றப்படும், கண்டிப்பாக காப்பாற்றப்படும். இது அதெல்லாம் அவங்க ஏதோ சொத்துல ஏதோ வேறு ஏதோ சொத்துலையோ இல்லாட்டி ஏதாவது அந்த வீடு டெஃபினட்டாக கை வைக்க முடியாது அந்த ஃபைனான்சியர்ஸால். ஏன்னா அந்த பையனுக்கு அந்த இதில் பங்கு இருக்குமோ இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லாட்டி ரொம்ப சந்தோஷம். இல்லை மேம், அப்படி பார்த்தா கூட இப்போது சிவாஜி கணேசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருந்தவர். அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ வந்து அந்த வீடை குறி வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது வந்து இது தவறான இது. ஆக்சுவலி வந்துட்டு அந்த கோர்ட்டை நம்ம யாரும் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கல, இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு 4ல் 1 பங்கு இருக்குது, ஆகியால் அந்த பங்குல வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, 2 ஏக்கர்னா 36 கிரவுண்டு. ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை 22 கிரவுண்டு. இதுவுமே யாருக்குமே தெரியாது, தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே 22 கிரவுண்டாகவே இருக்கட்டும், இல்லாட்டி 36 கிரவுண்டாகவே இருக்கட்டும், அங்கே இன்றைக்கி மார்க்கெட் வந்து 7 கோடின்னு சும்மா இதுக்கு வச்சுக்கலாம். அப்போ 150 to 200 கோடி இருக்குது. அப்போ வந்து 4 பங்காக போச்சுன்னா 50 கோடி. தட் இஸ் அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் சேர்ந்துடும். பட் வந்துட்டு எனக்கு வந்த இதில் மட்டும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடு வந்துட்டு தொட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு வந்த தகவலுக்கு. ஸோ அதெல்லாம் லெட்டஸ் ப்ரே, லெட்டஸ் நம்மெல்லாம் நல்லது நினைக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷப்படக்கூடாது. வி ஹாவ் டு ப்ரே ஃபார் தட். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.